ஏற்கனவே எவ்வளோ ஓடிடி கம்பெனி இருக்குது. இப்போ புதுவோட ரிலையன்ஸ் கம்பெனியும் டிஸ்னியும் சேர்ந்து புதுசாக ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கண்ணா. வாழ்த்துக்கள். இந்த புது ஓடிடி பிளாட்ஃபார்முக்காக ரிலையன்ஸ் கம்பெனியும் டிஸ்னியும் சேர்ந்து $8.5 பில்லியன் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. அதை நம்ம நம்மளோட கணக்கு போட்டு பார்த்தா எவ்வளோ வருது, எனக்கு எவ்வளோன்னு சரியாக தெரியல. நான் வேணால் ஸ்க்ரீனில் வேணால் போடுறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த புது கம்பெனியில் ஷேர் எப்படி பிடிச்சிருக்காங்கன்னா, ரிலையன்ஸ் கிட்ட வந்து 63.16% ஷேர் இருக்குது. அதுக்கப்புறமா பேலன்ஸ் கிட்ட 36.84 ஷேர் வந்து டிஸ்னி கிட்ட இருக்குது. ஏற்கனவே எவ்வளோ ஓடிடி வெப்சைட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் பிரைம், ரிலையன்ஸோட ஜியோ சினிமா இருக்குது. அதே மாதிரியே நம்மளோட டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் இருக்குது. இதில் என்ன புதுசாக எடுத்து பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த புது கம்பெனியில் வந்து அவங்க வந்து எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் தரப்பாங்க. ஓகேவா? நாட் ஒன்லி யூஸர்ஸ் இந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஆட்களுக்கும் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே தரப்போவாங்க. இந்த ரிலையன்ஸும் டிஸ்னியும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்க இந்த புது கம்பெனியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.